அன்பார்ந்த தேவனுடைய ஜனமே, இக்கால வேளையிலே கர்த்தரோடு நாம் பேசுவோமா? நம் ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதிகால வேளையிலே அவரோடு பேச, அவரோடு நாம் இணைந்திருக்க, நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. அதே பிரகாரமாக இந்த வசனத்திலேயும் கூட கர்த்தர் நமக்கு புதிய கிருபைகளை தரும்படியாக காண்பிக்கப்பட்டுள்ளது. சங்கீதம் 143 8வது வசனத்திலே, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் ஆண்டவரே என்று பக்தன் சொல்லியிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் அவர் அதிகாலையிலே அவரை தேடினார். தாவீது ராஜா நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற வார்த்தை, நீங்கள் அதிகாலையிலே கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார் என்று வசனத்தின் மூலமாய் நமக்கு அவர் தேவனை தேடும்படியான முகாந்தரத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவரை தேடிய அவர் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக காணப்பட்டார். நாமும் கூட கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்ள அதிகாலையிலே அவரை தேடுவோம். அவர் கிருபை நமக்கு வெளிப்படும். அவரை நம்பியிருக்கிற நம்மீது அவர் என்ன நடக்க வேண்டும், எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்றெல்லாம் கற்றுக் கொடுக்கிற தேவனாக, வழிகாட்டியாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வருவார். ஆவியானவரே, நீர் தாவீது ராஜாவுக்கு உம்மை வெளிப்படுத்தினது போல எங்களுக்கும் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தருளும். எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு காண்பியும். உமது கிருபையை நீர் எங்கள் மீது பொழிய பண்ணும். அப்பொழுது நாங்கள் உமக்கு ஏற்றபடி நடக்க ஞானத்தையும் புத்தியும் விவேகத்தையும் பெற்றுக்கொண்டு உமக்கு பிரியமானவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்திட எங்களுக்கு உம்முடைய கிருபை போதுமானதாயிருக்கும். ஆவியானவரே, இந்த வார்த்தையின்படி என்னையும் என் குடும்பத்தையும் நீர் வழி நடத்தி எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி காண்பியும் ஆண்டவரே. வாழ்வதற்கு முகாந்தரம் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையிலே தோல்வியும் நஷ்டமாக வருகிறது. என்ன செய்வோம் என்று எங்களுக்கே புரியவில்லை. எங்களை எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீரோ அந்த வழியிலே நடந்து எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் வாழும் காலங்களிலே உம்மை மறவாதபடி உமக்கு சாட்சியாக நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும் என்று அவரிடத்திலே விண்ணப்பம் செய்வோம். கேட்டுக்கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் தகுந்தபடி கர்த்தர் நமக்கு பதில் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.